ஹாய் கைஸ், வணக்கங்க. எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. டைம் இருக்குது, ஆனால் நல்லா படிங்க. சரிங்களா? டைம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த செஷனில் இன்றைக்கி மதுரை வைத்தியநாத ஐயரை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? ஒரு ஏரியா இம்பார்ட்டண்டான ஏரியாங்க. ஹரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக தன் வாழ்நாளையை அர்ப்பணித்த மனிதர்கள் அனைவரும் இறைவன் பிள்ளைகளை என்று தத்துவத்தில் சொல்ல மட்டும் முடியாது, செயலும் காட்டியவர் யாருன்னா மதுரை வைத்தியநாத ஐயர். ஓகேங்களா? அவருடைய நினைவு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23, 1955 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. 1955 என்ன ஞாபகம் வரும்? தீண்டாமை சட்டம் ஒழிக்கப்பட்ட ஆண்டு அந்த வருஷம்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. கான்செப்ட் ஓரியன்டாக பார்க்கலாம். வைத்தியநாத ஐயர் 1890 பிறக்கிறாரு. 1955 இறந்துட்டார். ஓகேங்களா? பிப்ரவரி. இப்போ பிறந்த தேதி வந்து பார்த்தோன்னா 1890 மே 16. ஓகேங்களா? இடம் வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் விசனம்பேட்டை அப்படின்றது ஏரியாவில் பிறக்கிறாரு. அப்பா அம்மா வந்து பார்த்தோன்னா அருணாச்சல ஐயருக்கும் லட்சுமி அம்மையருக்கும் மகனாக பிறக்கிறார். இவருடைய கல்வி அப்படின்றது பார்த்தோன்னா மதுரை கல்லூரியில் இளங்கலை பட்டமும் சென்னை மாநில கல்லூரியில் சட்டமும் பெற்றார். ஓகேங்களா? இவருடைய தொழிலுன்னு பார்த்தோன்னா வழக்கறிஞர் தொழிலாக மதுரையில் வந்து பணியாற்றி பெரும் புகழ் பெற்றவர். இவர் வந்து சுப்புராமனுடன் வந்து சேர்ந்து இணைந்து சமூக சீர்திருத்த இரட்டையர்களாக கருதப்பட்டனர். இது கொஸ்டின் ஏரியாங்க. சமூக சீர்திருத்த இரட்டையர்கள் யார்? சுப்புராமன், இவர், இன்னொன்று வைத்தியநாத ஐயர். ஓகேங்களா? சாரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். காந்தியின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் தன்னை இணைத்து கொண்ட இவர் விடுதலை போராட்டத்தில் என்னென்ன பங்குன்னு பண்ணிட்டு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, பார்த்துலாம். சென்னையில் படிக்கும்போது காலத்திலே அரசியல் ஆர்வம் கொண்ட இவர் பிபின் சந்திரபாலுடைய எழுச்சி பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டார். ஓகேங்களா? ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்துக்கிறார். 1920 தீவிரமாக பங்கேற்கவும் செய்தார். வேதராணி உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தோன்னா ராஜாஜியுடன் இணைந்து திட்டமிட்டு யாத்திரையில் ஒருங்கிணைந்த முக்கிய பங்கு ஆற்றுகிறார். இதனால் வந்து 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய பொருட்கள் புறக்கணித்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுறாரு. வெள்ளையன வெளியேறு போராட்டம் 1942. இதில் வந்து பார்த்தோன்னா அலிப்பூர் சிறையில் அவர் வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் பிறந்தாலும் மதுரையில் ஆற்றிய பணிக்காக மதுரை வைத்தியநாத ஐயர்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார். பிறந்தது தஞ்சைங்க. இவர் வந்து ஆற்றிய பணி வந்து சமூக பணி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில், அதனால் மதுரை வைத்தியநாத ஐயர் என்று அழைக்கப்படுறார். ஓகேங்களா? சமூக சேவைன்னு பார்த்தோம்னா ஆலய பிரவேசம், அதாவது ஹரிஜன சேவை, தீண்டாமை ஒழிப்பு, ஹரிஜன முன்னேற்றத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் இந்த வைத்தியநாத ஐயர். மதுரை மாவட்டத்தில் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இவர் கதர் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டை பற்றி பிரச்சாரமும் மேற்கொண்டு இருக்கார். ஓகேங்களா? வீடு வீடாக போயிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு கதர் அணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆலய பிரவேசம்னு பார்த்தோன்னா 1939 ஜூன் மாதம் ஒரு பிராமணராக இருந்தாலும் ஹரிஜன மக்களின் நலன் கருதி கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அழைத்து சென்றவர். அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனுமதி இல்லை, இவர் கூட்டு போயிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், கோயில் நிர்வாக நாயுடு ஆதரவும் கொடுத்துருக்காங்க. இந்நிகழ்வு தமிழக வரலாற்றில் ஒரு முக்கிய சமூக சீர்திருத்தமாக கருதப்படுகிறது. அப்போ ஆலய நுழைவு போராட்டம் 1939 ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாங்க. இதில் கேட்டிருக்காங்க கொஸ்டின். சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 46 எலெக்ஷன் நடக்குதுல்ல, மேலூர் தொகுதியில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. பிரகாசம், ஓமந்தலூர் ராமசாமி, குமாரசாமி ஆகியோர் ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு எம்எல்ஏவாக இந்த 3 சிஎம் இருக்கும்போது இருந்திருக்காருங்க. ஓகே. இவருடைய முக்கிய பங்களிப்புன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலை சட்ட மசோதா இருக்குல்ல, அதில் இவர் பங்கு முக்கியமானது. அத்தியாவசிய பொருட்கள் வந்து பராமரிப்பு மசோதா, பெண்கள் சொத்துரிமை மசோதா, சென்னை மாகாணம் பஞ்சாயத்து மசோதா, நில ஆக்கிரமிப்பு மசோதா, பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா, இந்த மசோதாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஓகேங்களா? வைத்தியநாத ஐயரை பற்றி சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கொச்சைப்படுத்திய திராவிட கழகம் தொண்டர்களை மதுரை மக்கள் விரட்டிய போது அதில் ஈ.வே. ராவும்
சிக்கி கொண்டார். அதனால் வைத்தியநாத ஐயர் மக்களை அமைதிப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தார். இதுக்கான ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை வேள்வியின் தமிழகன்ற நூலில் இருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. துயர் நடவடிக்கைன்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் நடக்குது. 2ஆம் உலகப் போரில் பொருளாதார நெருக்கடியின் போது மதுரை மக்களுக்கு உதவியவர் இவர். ஓகேங்களா. 1940 நேரு கைது செய்யப்படும் போது இந்து முஸ்லீம் மோதலை தவிர்த்து அமைதியை நிலைநாட்ட செய்தவர் இவர் மதுரையில். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு சகாப்தம் 60 வயதை தாண்டிய பின்னரும் 1950 அரிசேன சேவையை தொடர்ந்தார். ஓகேங்களா. உடல்நிலை குன்றிய போதிலும் சேவையை கடமையாக கருதியவர் இவர். ஓகேங்களா. ஹரிஜன வரலாற்றின் அழிக்க முடியாத சகாப்தம் NBS சந்திரபாபு இவரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காரு. இவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1955 பிப்ரவரி 23. ஓகேங்களா. மிகப்பெரிய இழப்புங்க இவர் இறந்தது. சரிங்களா. இவரை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஒரு 6 நிமிஷம் வீடியோ தான். ஓகேங்களா. தொடர்ந்து படிங்க. ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட். இந்த சும்மா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணுறலாம் இருக்கக்கூடாது. இருக்கிற விஷயத்த கிளியர் கட்டாக சிம்பிளாக சொல்லிடணும். ஓகேங்களா. தொடர்ந்து படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்களா. விஷயம் ஆல் த பெஸ்ட். நல்லதே நடக்கும். ஓகேங்களா. அடுத்து ஒரு நல்ல கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.